வணக்கம். நம்ம அந்த காந்தார பஞ்சமம் அதில் பார்த்துட்ருக்கோம் சிவனை பற்றி. இது என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்துயர் தோன்றியோர் வெறு உரினும் என் தாய் உன் அடியலால் ஏத்தாது என்னா. அப்புறம் ஐந்தலை அரவு கொண்டு அரைக்க அசைத்த சந்தவெண் பொடியணி சங்கரனே. அப்புறம் அது இதுவோ எம்மி ஆடுமாறு. ஓகேங்களா, அது வரும். இப்போ பாருங்கள், பெண் துயர் தோன்றியோர் வெறு உரினும். நமக்கு கஷ்டங்கள் நம்முடைய மனது வந்துட்டு வெறுப்பாக இருந்தாலுமே என்ன, எந்தா உன் அடியலால் ஏத்தாது என்ன. அந்த மாதிரி கஷ்டப்பட்டாலுமே உன்னுடைய நாமத்தை தவிர வேறு எந்த நாமத்தையும் நான் சொல்ல மாட்டேன். என்ன, ஐந்தலை அரவு கொண்டு அரைக்க அசைத்த. அந்த பால்கடலில் கடையிறாங்க இல்லையா, அது அதை வந்து அரைக்கும் போது அசையும் இல்லை, அதை சொல்கிறாங்க. அப்புறம் சந்தவேன் பொடியணி சங்கரனே. யார் இது? என்னது? வேன் பொடி, திருநீர். என்ன, அந்த திருநீர் அணிந்த சிவனே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, வெப்போடு விரைவியோர் வினைவரினும் அப்பா உன் அடியலால் அரற்றாது என்னா. வெப்போடை ஒருவனை உருவழிய அப்படி அறலெழ விழித்தவனே. வெப்போடு விரவி வெப்போடு விரைவியோர் வினைவரினும். புரியுதுங்களா? வெப்பமாக நமக்கு நம்ம எப்போ நம்ம அதிகமாக வேலை செய்வோம், நம்ம பாடி ஹீட்டு இருக்கும்போது இருந்தால் தான் நம்ம சூடு, அது இருந்தால் தான் நம்ம வேலையை செய்ய முடியும் இல்லைங்களா? இப்போது வெப்போடு விரைவியோர் வினைவரினும். இப்போ நம்ம செய்த அந்த செயல்களால் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலுமே, நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்பா உன் அடியலால் அரற்றாது என்ன. உன்னுடைய பேரை தவிர நான் எதையுமே நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அறலெழ விழித்தவனே. ஒப்புடை ஒருவனை உருவழிய யாரு? மன்மதன் அவருடைய நெற்றி கண்ணால் தான் இறைச்சிட்டு வரல, அதை சொல்கிறார். ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அழலெழ விழித்தவனை. அவருக்கு அந்த நெற்றிக்கண்ணை அப்படி பார்த்து தான் நான் எரிப்பார். பாருங்க, பேரிடர் பெருகியோர் பிணிவரினும் சீருடை கழலாட் சிவந்தே செய்யேன். ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடர் படவரை அடர்த்தவனே. இப்போ பாருங்க, பேரிடர் பெருகியோர் பிணிவரினும். புரியுதுங்களா? அடுத்தது, சீருடை கழலாட் சிந்தே செய்யேன். என்ன, உன்னுடைய பாதத்தை தவிர நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப அதிகமான கஷ்டம் வந்தாலுமே நான் ஒன்று தான் நினைப்பேன். அப்புறம் ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடர் படவரை அடுத்தவனை. ராவணனை இது ஒரு ஸ்டோரி, இது ஓகேங்களா? ஏருடைய மணிமுடி ராவணனை ஆரிடர் படவரை அடுத்தவனைங்கிறது ஒரு ஸ்டோரி. இதுவே எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னொருள் ஆவடு துறையரணை. அப்போ பாருங்க, உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன் மலரடியால் உரையாது உன் மலரடியலால் உரையாதென்னா. கண்ணனும் கடி கமர் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரி தாயவனே. உன்னினும் பசிப்பினும் உறங்கிடினும்
உன் மலரடியலால் உரையாது என்ன. ஓகேங்களா? அப்போ பாருங்க, அப்புறம் பாருங்க, கண்ணனும் கடி கமழ் தாமரை மேல். தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிதாயவனே. கண்ணனும் கடி கமழ் தாமரை மேல், இது வந்து ஒரு ஸ்டோரி. அண்ணலும் அளப்பரிதாயவனே, இதுவோ எம்மை ஆளுமாறு இவது ஒன்றிய கிளியில் அதுவோ ஒன்னது இன்னொருள் ஆவடு துறையணே. ஓகேங்களா? அப்போ பாருங்க, பித்தாதொரு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன் அடியலால் அரட்டாது என்னா புத்தரும் சமணரும் புறனுரைக்க பக்தருக்கு அருள் செய்து பயின்றவனே. புரியுதுங்களா அது உங்களுக்கு? பித்தமோடு மயங்கியோர் பிணி வரினும் அத்தா உன் அடியலால் அரட்டாது என்னா புத்தரும் சமணரும் புறனுரைக்க. சொல்கிறாங்க இல்லையா, புத்த சமயம் சமண சமயம் இதெல்லாம் வந்துட்டு சொல்லிக்காங்க இல்லையா, என்ன இதெல்லாம் சொல்லிக்காங்க இல்லையா. அப்புறம் பாருங்க, பக்தருக்கு அருள் செய்து பயின்றவனே. ஓகேங்களா? அடுத்து, அலை புனல் ஆவடு துறை அமர்ந்த இலை நுனை வேட்படை எம்மிரையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையா என நீங்கி போய் விண்ணவர் வீணுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலைமிசை நிலையிறரே. சொல்லட்டுங்களா? அலைப்புனல் ஆவடு துறை அமர்ந்த. புனல்னா தண்ணி, கடல். இலைநுனை வேட்படை எம் இடையே, இதெல்லாம் ஸ்டோரிங்க. இதெல்லாம் இலைநுனை வேட்படை எம் இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன. சம்பந்தர் சொல்லியிருக்காங்க இல்லையா, சம்பந்தர் யார்? அந்த சமயக்குறவர் நால்வர், மாணிக்க வாசகர், சம்பந்தர், அப்புறம் உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையா என நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம். நம்மளுடைய வினைகள்லாம் வந்துட்டு நீங்கிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு அந்த விண்ணுலகம் வந்து போயிடலாம். நிலையாக முன்னேறுவர் நிலைமிசை நிலையில்றதே. நிலையாக முன்னேறுவாங்க யாரு? அந்த சிவபக்தர்கள். நிலைமிசை நிலையடைதே. நம்ம இந்த பூமியில் இருக்கிறது தான் வந்துட்டு நிலையாக வந்துட்டு நினைக்கிறோம் இல்லையா, அப்படி கிடையாது. அப்படி இல்லை. என்ன நமக்கு வந்து இந்த விண்ணுலகம் போகிறோம் இல்லையா, முக்தி, அதுதான் நிலை. ஓகேங்களா? திருச்சிற்றம்பலம்.